நீங்கள் 16 வயதில் படத்தினுடைய படப்பிடிப்புக்கு நான் பாடல. நான் அப்போல்லாம் நான் கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் முதல்ல சினிமாக்குள்ளே நுழைஞ்சது வந்து சிவராஜாவில் தான். அப்போ எப்படின்னா, நான் இவங்கெல்லாம் கிழக்கே போகிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டார். சிவராஜாக்கள் 3வது படம். அப்போது கேஆர்ஜி முதலாளி என்ன சொல்ல, ஏய் என்னடா பண்ணுறா அப்படின்னாரு. இல்லை முதலாளி அங்கே போய் என்ன கிளிக்க போகிறவ இனிமேல் போட்டு நாளிலேருந்து இந்த ப்ரொடக்ஷன் பாரு அப்படின்ட்டாரு. எனக்கு ப்ரொடக்ஷன் தெரியாதுன்னு. கேஆர்ஜியோட மச்சனை கேஷ் டீல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. அவர் கூட சேர்ந்து நீ ப்ரொடக்ஷன்லாம் பாரு, கேஷ் டீல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்னு அது ஃபுல்லும் பார்த்தோம். அப்போ தான் முதல்ல உள்ள என்ட்ரி. ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பாம்குறவுக்கு ஏற்ற அப்படி ஒரு இடத்துல அசம்பிள் ஆனோம். அசம்பிள் ஆகிட்டு மத்தியானம் வரைக்கும் உட்காடுறோம். கரண்ட் இல்லை, பவர் இல்லைன்னொன்னே அப்படியே உட்காந்துட்ருக்கேன். அப்போ தான் இவர் கமல் சார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குன்னு போய் பாட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி பாட்டு வந்து இவர் கூப்பிட்டு போகிறாரு. அந்த வீடு ரெட் ரோஸ் பில்டிங். அப்போ நீங்கள் ராஜா இது டேரக்டரு 3 பேரும் போய் பார்க்க போனீங்க. போய் பாட்டு அந்த ஓகேன்னு சொன்னோன்னே டக்குன்னு ஷிஃப்ட் ஆகி அங்கே போனோம். அப்படியும் வாழ்க்கையோடைய அந்த படம் முடிஞ்ச உடனே புதிய வரப்போல் ஆரம்பம். இந்த படம் நாம் எதிர்பார்த்து 32 நாளில் முடிச்சாருன்னு நினைக்கிறேன். இல்லை இது இப்போ இது சிவராஜாக்கள் லோக்கல்லேயே ஷூட் பண்ணி பாரதிராஜா பற்றி எல்லாம் சொன்னாங்க. கிராமத்துக்கான அவனை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற போது ஒரு சின்ன இது ட்விஸ்ட் பண்ணி இதை அடித்தார். அடித்த உடனே எல்லாருமே கொஞ்சம் வாயடிச்சாங்க. கமல்ஹாசன் எப்படி பழகுவாங்க? அடையாப்பா அது உள்ள அற்புதமான மனுஷன். அவர் யாரையும் இது வேற்றுமையே கிடையாது அவருக்கு. எல்லோரும் இதாக இருப்பார். அதே மாதிரி செட்டுக்கு வந்துட்டாருனாக்கா அவர் மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு சில நேரங்கள்லாம் ரொம்ப காமெடி பண்ணிட்டு எல்லாரோடையும் ஒரு இதாக இருப்பார். அதெல்லாம் பார்க்குறவங்க இல்லை இவ்வளோ பெரிய மனுஷன் எல்லோரும் சகசமாக பழகிறாரு அப்படின்னு விட்டு நான்லாம் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன் அவரை. எப்படி இப்படி ஒரு மனுஷன் அவரை வந்து நான் இந்த இவ்வளோ இருந்து பார்த்துருக்கோம் நான் படத்தில். பட் இவ்வளோ பெரிய ஆள் அப்படி இருக்க ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ ஜாலியாக பழகிறாரு, எல்லாரோடையும் ரொம்ப ஜோவியலாக இருக்கார் அப்படின்றபோது அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சது ஒன்று பெரிய விஷயம். அதாவது யார் அவரை பார்க்க முடியுமான்னு எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது அவரோட பழகணும், இந்த மாதிரி எல்லாம் பழகணும் அப்படின்னு இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுப்பனை இருக்குன்னு நமக்கு. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப அற்புதமான இது அந்த காலங்கள்லாம். அதெல்லாம் இன்னும் நினச்சி பார்க்குற பசுமையாக இருக்குது எல்லாமே. கண் முன்னாடி அந்த சிவராஜாக்கள் ஃபுல் ஷூட்டிங் என் மைண்டு ஃபுல்லாக என்ன இது வாடிக்கிட்டே இருக்கும். பாரதியாருடைய வளர்ச்சி அவங்க அம்மா எப்படி பார்த்தாங்க? அதாவது என்னமோ அவங்களுக்கு பெருசாக அது இது என்ன வளர்ச்சி அப்படி அப்புறமேல் தான் ஊரே பேச 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 ஓ அப்படியா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம என்ன இருந்தாலும் எனக்கு அவருக்குங்கிற போது அவர் ரெட்டை பங்கு தெரியுங்களா. இப்போ எனக்கு ஒரு பங்குன்னா அவர் 2 பங்கு கொடுப்பாங்க. எதுனாலும் சரி பெரிய சண்டை போட்டு தான் வாங்குவார் அவர். பெரிய அது பேரே ரெட்டை பங்குன்னு தான் பேர் வச்சுருக்காங்க. ஆமாம். இப்போ எனக்கு ஒரு மாங்காய் கொடுக்குறாருங்க, ஒரு மாம்பழம், அவர் ஒரு மாங்காயில் அவருக்கு 2 மாங்காய் கொடுப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் டபுள். வீட்டில் எல்லாரும் 7 பேர் இருக்கோம்னா 7 பேரில் அவர் மட்டும் வித்தியாசம். ரெட்டை பங்குன்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி வாங்குவார். அதே மாதிரி எங்கள் நல்ல பிஹேவியர் வந்து எல்லாரோடையும் ரொம்ப நட்போடு இருப்பார். ரொம்ப பாச உணர்வு ஜாஸ்தி அவருக்கு. சினிமாவுக்கு வந்தது பின்னாடி திரும்ப அவருடைய உழைப்போட இது வேலைப்பொழுதில் அதிகமாக இது பண்ண முடியல தவிர முன்னாடியெல்லாம் பிஃபோர் இது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊரில் இருந்தார் இல்லையா, அப்போல்லாம் ரொம்ப பைத்தோட எல்லோரும் கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். இப்போ இங்கே வந்தது பின்னாடி இவருடைய லைன் மாறி போச்சு. இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அவர் மாதிரி ஒரு பாசம் மனுஷன் பார்க்க முடியாது. நல்ல மனுஷன். என்னெல்லாம் அப்படியே என்ன நினச்சாருன்னா சில நேரங்களில் ரொம்ப இதாக சொல்லுவார். இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நாங்கள்லாம் கொஞ்சம் இதாகிட்டோம். இல்லைன்னா ஆரம்ப காலத்தில் நாங்கள் படிக்கிற போது இல்லைன்னா நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறபோது ரொம்ப இதாக இருந்தோம். அந்த காலங்கள் இனிமேல் திரும்பி வராது, திரும்பி வர போகிறதும் இல்லை. அதை பற்றி நினைக்கவே முடியலை. இப்போ நினச்சி பார்க்குறேன். புதிய வார்போல் பட அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? புதிய வார்போல் சார் அதை நீங்கள் முழுமையாக இருந்தீங்க? கண்டிப்பாக. நானும் இது மாப்பிள்ளை ஒருத்தர் இருந்தார் சிகாமணி, அவரும் 2 பேரும் தான். புதிய வார்போல் கதை வந்து செல்வராஜ் சார்
வசனம் வந்து பாக்யராஜ். பாக்யராஜ்கிட்ட கூப்பிட்டு கதை வசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி கூட என்னை கூப்பிட்டு வர சொல்லார். நான் பாக்யராஜ் சாரை போய் கூப்பிட்டு வரேன். போய் இந்த மாதிரி சார் கூப்பிட்டு வர்றார். என்ன செய்கிறார், என்ன பிரச்சனையா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு. இல்லை ஏதாவது பிரச்சனை ஏதாவது அப்படின்னு அவர் சீட்டு பிடிச்சிருந்தார் அப்படின்னு தெரியுது. அதை கூப்பிட்டு தேய்க்கிறாரு. இது வாயை கழுவுறாரு, இது பண்ணுறாரு. எதோ வாழை வந்துடுமா, அதனால வண்டியில் ஏறி உட்காந்து ஏதாவது ஒன்றும் இல்லை ஐயான்னு உங்களுக்கு சும்மா கூப்பிட்டு வர சொன்னார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வர்றேன். கூப்பிட்டு வந்தோடனே சார் வணக்கம், உட்காரு. இல்லை பரவாயில்ல சார், உட்காரு அப்படின்னு உட்காந்தோன்னே அப்படியே இப்படி உட்காந்துருக்காரு. புதிவாக இருக்குது, கதை தெரியுமில்ல அப்படின்னு. தெரியும் சார், டைலாக் எழுதுங்க. டைலாக் எழுதுமா அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கிறாரு. எனக்கு நீ எழுதியிருந்தாங்க, நீ எழுதியா அப்படின்னாரு. சரி என்ன பண்ண சார் அப்படின்னு என்கிட்ட சொல்ல, ஜெயராஜ் எனக்கு சுதாராவில் ஒரு ரூம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாரு. சரின்ட்டு ஒரு ரூம் போட்டு கொடுக்குறேன். இப்போ சுதாராவில் 50 ரூபா தான் ஒரு ரூமு. இவர் என்ன சொல்கிறார், ரூம் போட்டு கொடுத்தா பேப்பர் பென்சில் எல்லாம் ஸ்டேஷனரி எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே ஜெயராஜ் ஒரு 50 ரூபா கைக்கு செலவுக்கு சாப்பாட்டு கொடுத்துட்டு போயிருங்க நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்ட்டாரு. சரின்ட்டு அப்படி கொடுத்தேன். மறுநாள் காலையில் போகிறேன். போனோடனே ஆனால் என்ன வேணும் அப்படின்னேன். ஒன்றும் இல்லை, அப்போ சுந்தரராஜன் கூட இருக்கார். ஆர் சுந்தரராஜன். ஆமாம், கூட இருக்கார். 2 பேர் ஒரு 50 ரூபா மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னா 50 ரூபா கொடுத்தேன். 3ஆம் நாள் போகிறேன், ரூம் வெக்கேட் பண்ணுங்கன்ட்டார். ரூம் வெக்கேட் பண்ணுமா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ரூம் வெக்கேட். என்னென்னு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கள், இந்த மனுஷன்ட்ட போய் நான் எல்லாம் கொடுக்க முடியாது. ஐயோ கொன்று தீத்துரும், அப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன காரணத்துக்கு ஆளுன்னு சொன்னேன். முடிஞ்சிருச்சு ஜெயராஜன்றாரு. 2 நாள் எழுதி முடிச்சாரு. முடிஞ்சிருச்சுன்றாரு. நான் எனக்கு இல்லை ஏதாவது பிரச்சனை இல்லை, எழுதிட்டு இந்த ஃபைலை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு நான் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டு ரூம் டைரக்டர் கூப்பிட்டு வரேன். அங்கே 11 காலனியில் ஆஃபீஸு. கூப்பிட்டு வந்து கொடுத்தோன்னே என்ன நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, எங்கள் ரூம் வெக்கேட் பண்ண சொல்கிறார். ரூம் வெக்கேட் என்னடா அவனுக்கு எதுவும் சரியாக கவனிக்கலையே அப்படின்னு இன்னும் காசு போய் கத்திட்டார். ஐயோ இல்லைங்க, நானும் அதுதான் கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை ரூம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பூரா எழுதிட்டாங்க 2 நாள்லையா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சரி இருங்க நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு வந்துவிட்டு பார்த்தாரு. இதை தான் நான் கேட்டேன், இதுதான் எனக்கு கேட்டேன். சூப்பர் அப்படின்ட்டு பாக்கியம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மேக்கப் டெஸ்ட் எடுக்க போகிறான். நான் பசங்களை வர சொல்லியிருக்கேன், நீ கூட இருந்து பண்ணிடுறேன். சரின்ட்டு இவர் மேக்கப் டெஸ்ட்டில் எல்லாம் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சு காலையில் டெஸ்ட் எடுத்தாச்சு. நம்ம இவர் தான் லட்சுமிகாந்தன்னா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்டு போயிட்டார். சாயங்காலம் ரிசல்ட் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது பாக்யராஜ் இருக்கார். பார்த்தேன், சார் இந்த பையன் நல்லா இருக்குல்ல சார், அது நல்லா இருக்குல்ல, அது மயிர் அது நீ தான் ஹீரோன்ட்டார். டக்கு நீ தான் ஹீரோ அப்படின்னு. சார் அப்படின்னு, நீ தான்ப்பா அப்படி. ஜெயராஜ் நான் இன்றைக்கி கிளம்புறோம். நீங்கள் நாளைக்கு நீங்கள் மனோபாலா, ரத்தி, பாக்யராஜ் சார், நான் 5 பேர் தான் போகிறோன்னு நினைக்கிறேன் ட்ரெயினில். எல்லாம் நீங்கள் வந்துடுங்க. வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுற, ஜார் சவுண்டில் போயிட்டு திக்கான பனியன் இருக்கும், அங்கே ஒரு 4-5 பனியன் வாங்கிக்க. ஏன்னா பாக்யராஜ் சார் வந்து ஒல்லியாக இருப்பார். அந்த இதை போட்டு மேலே சட்டையை போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி பாரு. அவர் ரொம்ப புலம்புற அப்படி பாக்யராஜ் சார், சொந்த படம் சார், வேண்டாம் சார், நீங்கள் விசப்பரிச்செல்லாம் பண்ணாதீங்க. ஓ நான் சொல்லிட்டேன்ல பாக்கியம், விடு நீ நாளைக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் வீட்டுக்கு கிளம்பி போகிறாருன்னா இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இவர் சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த படத்தில் வரணும், அங்கே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஏய் அப்படின்னு போயிட்டார். நான் சொல்கிறேன், வேண்டாயா உன்னை பார்த்தாலே திட்டுறாருப்பா அப்படின்னு. இல்லை எப்படியா நான் ப்ரொடக்ஷன் வண்டியில் கூட நான் ஏறி போயிடுறேன் அப்படின்ட்டார். சரி அவர் ஏறிட்டு போயிட்டார். நீ அங்கே வந்து அவர் முன்னாடி வரக்காத, நிற்காத, என்னையும் கொண்டு வர அப்படின்னு சொல்கிறேன். சரின்ட்டு ஏற்றி போயிட்டு அவர் ஒளிஞ்சு இருப்பார். அப்புறம் ஒரு இந்த கேரக்டர் இந்த கேடிச்சில் இந்த ரத்தி இப்போ மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ஒரு நொண்டி, அந்த கேரக்டருக்கு ஒரு ஆள் வேணும்னா நான் பண்ணுறேன் அப்படி. நீ எங்கே வந்த, நீ யார் கூப்பிட்டு வந்தார்,
இல்லை நான் அப்படி இங்கே வந்துட்டேன்னு அப்படின்னு. நீ பண்ணுறியா அப்படின்னு பண்ணோடனே அவருக்கு பிடிச்சி போச்சு. சரி பரவாயில்ல நல்லா பண்ணானே அப்படின்னு அதுக்கு அடுத்து தான் திரும்ப அந்த ஒரு சாங்கில் ஒன்று போட்டிருப்பார் தெரியுங்களா, இந்த நையாண்டிக்கு மேலே சாங். அப்படி அந்த படம் திரும்ப இதாச்சு. அப்போ பாக்யராஜ் சார்கிட்ட ஏகிட்ட சொல்லுது, ஜெயராஜ் பாக்யராஜுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது, நல்ல சாப்பாடு கொடுத்து ஆள் ஏற்றணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். இதை கொடு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஏறும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எப்படி இருந்தது பாக்யராஜ கதாநாயகனா டேரக்டர் செலக்ட் பண்ணப்போ? எனக்கு அது கொஞ்சம் யோசனை பண்ணேன், என்ன ஒல்லியாக இருக்கிறாரு இப்படி இப்படின்னு. பட் என்ன ஏற்கனவே இவரை பொறுத்தளவில் கேரக்டர் தான் பார்ப்பார் அப்படின்னு, அழகெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்னு நல்லா தெரியும். அதனால் சரி அவர் இஷ்டம் நான் இது பண்ணிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே மேக்கப் போகிறாரு நம்ம அலினா ராஜேந்திரன். வைகை டைமில் தான் வச்சு இந்த மூஞ்சிக்கு நான் வேறு மேக்கப் போடணும். ஏன்னா அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு. ஆமாம். அப்போ இந்த மூஞ்சிக்கு நான் வேறு மேக்கப் போடணும் அப்படின்ட்டு இது பண்ணுறது. ஏய் நான் சொன்னேன், ஏய் ராஜேந்திரன் என்ன சொல்கிறாரு ஆனால் முதலாளி சும்மா இருக்கு முதலாளி அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி பண்ணிட்டு அவர் ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே பார்த்தவர் அவர். ஆமாம். அதனால் அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருந்திருக்கு. அதை வச்சு சும்மா கிண்டல் இதை பேசியிருந்தேன். அப்படி ஃபஸ்ட்டு ஷாட்டு சூரியகாந்தி தோட்டத்தில் தான் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் ஷாட் எடுக்கிறேன். அப்போ இவர் ரத்தி இப்படி, இவர் பாக்யராஜ் இப்படி கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நெருக்கமான ஒரு இவர் வெக்கப்பட்டுட்டு பாக்யராஜ் சார் வந்து வெக்கப்பட்டுட்டு இந்த மாதிரி அப்படின்றாரு. இன்னையா இல்லை சார் நீங்கள் அப்போ நான் தானே படம் முழுக்க நான் டைரக்ட் பண்ணேன், நான் இல்லாமல் எப்படி இது. அப்புறம் சரோஜாக்கா புள்ளியூர் சரோஜாக்கா, தம்பி நீங்கள் கொஞ்சம் இருங்க டைரக்டர் சார், நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைகளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திடுறேன்னு அவங்க வச்சு இது பண்ணிட்டு அந்த இது என்னென்னா திரும்ப அப்புறமேல அவங்களுக்குள்ளே நெருக்கமாடல திரும்ப நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பயந்துட்டு இருந்தார். ரொம்ப ஒரு கூச்சமாக இருந்தேன். அதுக்கு பின்னாடி அவர் எதோ பண்ணார். படங்கள் மொத்தம் சரியான ஒரு, ஆனால் 32 நாளில் 28 ரோல் படம் முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிட்டார். அதாவது நான் இங்கேருந்து 1,00,000 ரூபா கொண்டு வரேன் சார். போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் 7-8 நாள் இருக்கும்போது பேக்கப் ஆக போகுது அப்படின்னா பணம் பத்தாது அப்படின்ட்டு மறுபடியும் இங்கே வந்து 10,000 எடுத்துகிட்டு வரேன். 1,10,000 நான் எடுத்துகிட்டு இங்கே அங்கே வரேன் இருக்குது. மொத்த ஷூட்டிங் செலவு அவ்வளோதானே? 1,10,000 அதில் வந்து எல்லாம் செலவு போது கடைசி என்ன ரிட்டர்ன் வரும்போது 14,000 ரூபாய் கையில் கொண்டு வரேன். ஓ 96,000 ரூபா தான் மொத்த செலவு. எது 32 நாள் ஷூட் 32 நாளைக்கு. ஆமாம். அப்போ லைட்மேனுக்கு 5 ரூபா தானே சார் பேட்டா, மொத்தம் அவுடோர் யூனிட் பேட்டாவே 120 ரூபா தானே. அதே மாதிரி இது பெட்ரோல் வந்து 3 ரூபா 50 காசு தானே. இல்லை எல்லாம் மொத்தம் சாப்பாடு செலவில் மொத்தத்துக்கே 32,000 ரூபா தான் சார் வந்துச்சு எனக்கு ஒரு மாதத்துக்கு. ஸோ எல்லாமே கணக்கு போட்டு பார்க்குறபோது எனக்கு நான் 14,000 ரூபா திருப்பி கொண்டு வரேன். அப்போ தான் நினச்சேன் சரி 14,000 ரூபா கொண்டு வந்துட்டோம். எனக்கு என்னென்ன அதுலேயும் கூட இவருக்கு இப்போ டைரக்டரு என்ன செலவு அதிகமாக 96,000 ரூபா அதிகமாக தெரியுது. இல்லை அவர் செலவு பண்ணிட்டாங்கன்னா அதிகமாக அவர் கணக்கு போட்டு பார்க்கும்போது மொத்தம் எல்லாம் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ஸு RR ஏதாச்சு மியூசிக் டைரக்டர் சம்பளம் எல்லாத்தையும் தான் 8,00,000 ரூபா செலவு. 18 ரூபா கேஜி தான் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தாருங்க. முதலாளி 18 ரூபா வியாபாரம் பண்ணி கொடுத்தா 10,00,000 ரூபா முதல்ல பாரதிராஜா பார்க்குறது லட்சத்தை பார்க்குறது அதில் தான். அது முன்னாடி 16 வயதில் 25,000 ரூபா சம்பளம், கிழக்கு போகிறதுல 25,000 ரூபா சம்பளம். கேஆர்ஜி கேட்குறாரு நீ அதில் எல்லாம் என்ன சம்பளம் வாங்கின பாரதி அப்படின்னாரு. அதில் 25 ரூபா. அப்போ 25 ரூபா கொடுக்குறாரு அவர். அதில் எல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா டைரக்டர் எவ்வளோ இது பண்ணார், ஃபைனான்ஷியல் முதல் கொண்டு எல்லாமே அவர் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. அதில் வந்து அவருக்கு மனசு அவ்வளோதான் 25 ரூபா தான் கொடுக்கும். சிவப்பிரஜாக்கெலாம் 25,000 ரூபா தான் சம்பளமா? நிறமாறாத பூக்களில் தான் சார் 50 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அதுலேயும் திரும்ப படம் ஓடுனதுக்கு பின்னாடி 30 ரூபா சேர்த்து கொடுத்தாங்க. அது வரைக்கும் அவர் சம்பளத்தை பற்றி. ஆனால் இன்றைக்கி ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த கோடிகளில் தான் கேட்குறாங்க. அன்றைக்கி இவர் கேட்கவே இல்லையே.
முதல்ல சம்பளத்தை பார்த்து பெரிய லட்சத்தை காசு பார்த்தது புதிய வரப்புகள் வரப்புகள் தான் சார். 10 லட்ச ரூபா லாபம். ஆமாம், நல்ல ஒரு படம், நல்ல ஒரு தரமான படம். படம் பார்த்துட்ட உடனே தேவியில் படம் பார்க்குறோம். பின்னாடி நாங்கள் பாக்ஸில் நின்று பார்த்துட்ருக்கேன். இவர் டைரக்டரும் பார்த்துட்ருக்காரு. பார்த்தோன்னே நான் சொன்னேன், படம் முடிகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே இறங்கி போயிருங்க டக்குன்னு. ஏன்னா ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பிரசிடென்ட் காலேஜில் இருந்து பொண்ணு ஆணு எல்லாமே வந்துட்டு உட்காந்துட்டு இவர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சார் இது ஹாய் பாரத், ஹாய் பாரதின்னு அவரை முத்து சார் அந்த இதில் தேவியில் பார்த்து ஐயோ வெறித்தனமாக இருக்குங்க. படம் முடிஞ்ச உடனே இந்த மனுஷனை போயிடுவாங்க, இறங்கி போங்கன்றேன். அப்புறம் டக்குன்னு இறங்கி வந்து இப்போ காரில் ஏற போகிறதுக்குள்ள ஜனங்க போட்டு பிச்சு கையெல்லாம் பரண்டி எடுத்துட்டாங்க. பரண்டி இந்த பிடிக்கிற நான் கொஞ்சம் விட்டுருந்தா இது இந்த மீசக்கார பையன் ஒருத்தன் பள்ளியிலேருந்து ஒருத்தன் டிரைவர் அடித்தான் தள்ளி விட்டு லாக் பண்ணி வண்டி எடுத்தான் பாருங்களேன். சரண்டு இல்லைன்னா அன்றைக்கெல்லாம் பிச்சு எடுத்துருப்பாங்க. என்ன ஒரு கிரேஸ் அப்படிலாம். பாரதிராஜாவுக்கும் நிவாஸ்குமாரன் நட்பை பக்கத்தில் இருந்து பார்த்தீங்க நீங்கள். ஆமாம், ஐயோ நிவாஸ் இல்லாமல் அவர் இருக்க முடியாது சார். அவரால் அப்படிலாம் இருந்த ஒரு பெரிய ஒரு கூட்டு திடீர்னு கல்லுக்குள்ள படத்தில் டைரக்டர் நடித்ததை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து எனக்கு பிடிக்கல, ஓப்பனாக சொல்கிறேன். அதில் பாரதிராஜாட்ட மணிவண்ணன் வந்து சேர்வதற்கு நீங்கள் ஒரு வகையில் காரணம் இல்லையா? புதிய வரப்புகள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் வரும். யார் கேஆர்ஜி ஆஃபீஸ் தான் வரும். அப்போது மணிவண்ணன் அங்கே இருக்கார். அப்போது ஒரு 12 பக்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு புதிய வரப்புகள் பற்றி. யார் அது? அட்லாண்டிக்கு வர சொல்லு அப்படின்னாரு. என்ன நீ தான் அந்த லெட்டர் எழுதினியா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.